அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மாபாத். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியத்திலிருந்து வழிகேட்டின் பக்கம் திரும்பிச் சென்ற ஃபர்சான் அவர்கள் தான் இந்த வழிகேட்ட கொள்கைக்கு செல்வதற்குரிய காரணங்கள் என்ன, எதனால் அவருடைய மனமாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லி சில போலியான காரணங்களை முன்வைத்திருந்தார். அந்த காரணங்கள் எல்லாம் எப்படி போலியானவை, எவ்வளவு உண்மைக்கு மாற்றமானவை, அதுபோக அவர் எப்படியெல்லாம் முனாஃபிக்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பது போன்ற விஷயங்களை நேற்றைய தினம் நான் தோலுரித்து காட்டியிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில தகவல்களை பதிவு செய்திருக்கிறார். அதில் ஒரு அறிவாளி அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, எஸ்எல்டிஜே டிஎன்டிஜேல அதிகமான மக்கள் இணைகிறாங்களே, எதனால இணைகிறார்கள் என்று கேள்வி கேட்க அதுக்கு இந்த அறிவாளி பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னு சொன்னா, இந்த எஸ்எல்டிஜே டிஎன்டிஜேல இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் கொள்கைக்காக வேண்டி இதில் இணையவில்லை. எஸ்எல்டிஜே செய்யக்கூடிய அந்த சமூக பணிகளை பார்த்து, அவர்கள் உரிமைக்காக வேண்டி போராடக்கூடிய அந்த விதங்களை பார்த்து, அதனால ஈர்க்கப்பட்டு தான் இந்த கொள்கையில இருக்கிறார்களே தவிர, இந்த ஜமாத்தில் இருக்கிறார்களே தவிர, கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் இந்த ஜமாத்தில் இல்லை. கொள்கை தெளிவில்லாமல் தான் இதில் இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிகளாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதிகமான மக்கள் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இதனாலதான் இந்த கொள்கைக்குள்ள அதிகமான மக்கள் அவருடைய இந்த சேவைகளை பார்த்து தான் இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சில காரணங்களை முன்வைக்கிறார். அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு தோலுரித்து காட்ட போறேன். முதலாவது விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் இந்த ஜமாத்துல இருக்கிறாங்க. எஸ்எல்டிஜே இருக்கட்டும், டிஎன்டிஜே இருக்கட்டும், அதிகமான மக்கள் இந்த ஜமாத்துக்குள்ள இணைந்திருக்கிறார்கள். எதனால இணைந்திருக்கிறார்கள்? சிலரை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கொள்கை ஈர்க்கப்பட்டு இந்த கொள்கையை சரிகண்டு சிலர் இந்த கொள்கையில இருப்பாங்க. பலரை பாத்தீங்கன்னு சொன்னா, உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி இந்த கொள்கையை ஆய்வு செய்து இந்த கொள்கை சரின்றத 100% சரிகண்டு உண்மையிலே இந்த கொள்கையில இந்த ஜமாத்தில் அதிகமான மக்கள் கிடையாது. நாம் செய்யக்கூடிய நல்ல பணிகளை பார்த்து, சமூக சேவைகளை பார்த்து, உரிமைக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை பார்த்து, இவர்களிடத்துலதான் சத்தியம் இருக்கும் என்று சொல்லி ஈர்க்கப்பட்டு தான் இந்த கொள்கையில இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. தெரியாத ஒரு விஷயத்த நீங்க ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா இது? நாங்களே இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜமாத்தில் அதிகமான மக்கள் இருக்கிறாங்கன்னா கூட்டம் கூட்டமாக சாரை சாரையாக இந்த ஜமாத்துக்கு வாராங்க. எதுக்கு சாரை சாரையாக எதுக்கு வாராங்க? ஒண்ணு, நம்முடைய பணிகளை பார்த்து, உரிமைக்காக வேண்டிய குரல் கொடுக்கிறாங்களே, கொள்கையில உறுதியாக இருக்கிறாங்களே, என்னதான் இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யறாங்களே என்று சொல்லி ஒரு கூட்டம் வராங்க. இன்னொரு சாரார் வராங்க கொள்கையை பார்த்து. இப்படி ரெண்டு வகையானவர்களும் இந்த ஜமாத்துல இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே மலக்குமார்களா இருக்கிறாங்க? இல்ல, எல்லாரும் மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். இது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்ல மட்டும் கிடையாது. இஸ்லாத்திலே ஆரம்ப காலத்துல இப்படித்தான் நிலைமை இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூய்மையான இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் போது எதற்காக வேண்டி மக்கள் ஈர்க்கப்பட்டாங்க? ஒரு சாரார் கொள்கையை விளங்கி இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இன்னும் சிலர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பாடுகளை பார்த்து, அகலாக்கை பார்த்து, அவர்களுடைய செயற்பாடை பார்த்து தான் இன்னும் சிலர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஆனால் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர்கள் கொள்கையை விளங்கி பின்னால் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இது சாதாரண ஒரு மனிதருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமே. இதை ஜமாத்தை விட்டு மனமாற்றம் வந்ததுக்கு பின்னாடி தான் இந்த விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்கணுமா? அதைத்தானே நாங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சில சஹாபாக்களை பாத்தீங்கன்னு சொன்னா திருமணம் முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய பெண்மணிட்ட திருமணம் பேசுறாங்க. திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, திருமணம் முடிக்கிறதுக்கு நான் ரெடி தான், ஆனா நீங்க காஃபிராக இருக்கிறீங்க. நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதையே நான் மஹராக எடுத்துக்கொண்டு திருமணம் முடிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லும் போது அவர் இஸ்லாத்துக்கு வந்து திருமணம் முடிக்கிறார். அந்த பெண்மணி அதையே மஹராக ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்ப இவங்க எதுக்கு இஸ்லாத்துக்கு வந்தாங்க? இதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாதங்களை சிந்தித்து பார்த்து, திருமறை குர்ஆனை ஆய்வு செய்து பார்த்து தான் இஸ்லாத்துக்கு அந்த நபித்தோழர் வந்தாரா? திருமணம் முடிக்கணும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி வருகிறார். ஆனால் திருமணம் முடித்ததுக்கு பின்னாடி இந்த கொள்கையை விளங்கி, இந்த இஸ்லாத்தை முழுமையான முறையில விளங்கி, இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தியாகியாக மாறுறாங்க. அப்ப இது சஹாபாக்களுடைய நிலைமையாக இதுவாக தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா சில நபித்தோழர்கள், சில அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒருத்தர் ரசூலுல்லாஹ்விட்ட கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அள்ளி கொடுக்கறாங்க. உடனே அந்த கூட்டத்துல போய் சொல்றாங்க, கூட்டமே நீங்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், மக்களே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் முஹம்மது என்பவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு,
அங்க போனா நமக்கு கஷ்டமே இருக்காது, அங்க போனா நமக்கு வறுமையே இருக்காது என்று சொல்றாரு. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் காசுக்காக வேண்டி தான் வந்தாங்க, இஸ்லாத்துல இருக்கிறார்கள் எல்லாம் காசுக்காக வேண்டி தான் இருந்தாங்கன்னு சொல்ல போறீங்களா? அந்த ஒவ்வொரு நோக்கத்துக்காக வேண்டி வந்திருப்பார்கள். ஆரம்பம் இந்த இஸ்லாம் ஈர்க்கப்படுறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் எந்த நோக்கத்துக்காக வேண்டி வந்தாலும் இஸ்லாத்துக்குள் இணைந்ததற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகிய முறையில வார்த்தெடுத்தார்கள். நல்ல முறையில் அந்த சஹாபாக்களை உருவாக்கி எடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனா நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க தேவையில்ல. புகாரில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹதீஸ் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய புகாரில வரக்கூடிய முதலாவது ஹதீஸ் என்ன? இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்துதான் பூர்த்தியாகும். வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, ஒவ்வொருத்தரும் அவர் நினைத்ததுதான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எண்ணத்துக்கு தான் கூலி, நினைச்சதுதான் அவருக்கு கிடைக்கும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துனியா, யாருடைய ஹிஜ்ரத் துனியாவுக்காக வேண்டி இருக்குதோ யுஸீபுஹா, அதை அவர் அடைந்து கொள்வார். அப்ப ஹிஜ்ரத் செய்து போகும்போதே, இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் விட்டுட்டு போகும்போதே யாரெல்லாம் துனியா ஆசையோட போறாங்களோ அவர்கள் அதை அடைந்து கொள்வார். அவு இலா இம்ராத்தின், யார் பெண்ணை ஆசைப்பட்டு பெண்ணுக்காக வேண்டி ஹிஜ்ரத் போறாரோ என்கிஹுவா, அவளை திருமணம் முடிச்சு கொள்வார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, எந்த நோக்கத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத் போறாரோ அதை அவர் அடைந்து கொள்வார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஹிஜ்ரத் போகும்போதே இந்த மாதிரி சிந்தனையிலே ஆட்கள் போவாங்கன்றது தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஆட்களும் இருப்பாங்க என்றது தானே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இது இஸ்லாத்திலே ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு நிலைமைதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த கொள்கைக்கு வந்ததுக்கு பின்னாடி, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி இஸ்லாத்தை அழகிய முறையில கற்றுக் கொடுத்து அவர்களை சரி செய்து எடுப்பார்கள். இதை இவர் விளங்காம என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த ஜமாத்துல எல்லாருமே கொள்கைக்காக வேண்டியெல்லாம் வரல, இதை நீங்க சொல்லணும், நாங்களே அதான சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் கொள்கை எல்லாருமே ஆய்வு செஞ்சு 100க்கு 100 ஹதீஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ஆய்வு செஞ்சு இது சரியா பிள்ளையா இப்படி வரக்கூடியவர்கள் குறைவுதான். அதிகமான மக்கள் எப்படி வருவாங்க? நம்முடைய நல்ல பண்புகளை பார்த்து, நல்ல செயல்களை பார்த்து, இவங்க தான் சமுதாயத்துக்காக வேண்டி குரல் கொடுப்பாங்க என்பதை பார்த்து வரக்கூடியவர்களும் இருப்பார்கள். ரெண்டு சாராருமே இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கே இப்படி இருக்கும்போது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இந்த கொள்கைக்கு இப்படித்தானே இருக்கும். அப்ப இது ஒரு சாதாரண விஷயம் தான். பர்சான் அவர் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு மெட்டரே கிடையாது. அடுத்ததாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த கருத்தை நான் இப்ப சொல்லல, ஜமாத்துடைய முதல் மசூராலே பதிவு செய்ததா சொல்றாரு. இது ஒரு பெரிய மெட்டரா? மசூரால பதிவு செய்தான்னு சொன்னா இது நம்முடைய நிலைப்பாடே அதுதானே. அதை நீங்க என்ன மசூரால பதிவு பண்றதுக்கு இருக்குது? மசூரால அந்த தகவலை சொன்னாருதான், நாங்க யாருமே மறுக்கல. என்ன உண்மை அதுதானே, அதுல என்ன மறுக்கிறதுக்கு இருக்குது? உண்மை அதுதான். இந்த ஜமாத்துல பலர் கொள்கை விளப்பம் இல்லாம இருக்கிறாங்க, கொள்கை தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை சரி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்களும் இருக்கிறோம். இதை நான் தலைவராக இருக்கும் போதே பதிவு பண்ணதா சொல்றாரு. இது நீங்க இல்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய முன்னாள் தலைவர் கூட இதைத்தான் பதிவு பண்ணிருக்கிறாரு. பிஜே அவர்களே இதை எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துறான்னு சொல்லி பாருங்க. அடியக்காமங்கலம் அந்த ஊர்ல இருந்து ஃபைசல்ங்கிற ஒரு சகோதரர் கேட்கிறார். இது ரொம்ப ஒரு பயனுள்ள தேவையான கேள்வி தான் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, தாங்கள் தூய்மையான எண்ணத்தோடு இஸ்லாமிய அழைப்பு பணி செய்து வருவது அனைவரும் அறிந்ததே. இருந்தாலும் தௌஹீது சகோதரர்கள் 100க்கு 95% பேர் தான் தாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களை ஆய்வு செய்து 95% பேர் தாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களை ஆய்வு செய்து பின்பற்றுவது இல்லை. தாங்கள் என்ன சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற ஊகத்திலும் ஜமாத்தின் உறுப்பினராக இருக்கிறோம் என்ற எண்ணத்திலும் தான் பின்பற்றி வருகிறார்கள். 5 முதல் 10% உள்ள மக்கள் மட்டுமே சுன்னத் ஜமாத் மௌலவிகள் சொல்லக்கூடிய ஆதாரத்தையும் ஆய்வு செய்கிறார்கள். இது சரியான நடைமுறை கிடையாது. இது பற்றி கிளைதோறும் நடக்கக்கூடிய தர்பியாவில் விளக்கமாக எடுத்துரைக்க முடியுமா? விளக்கமாகவும் அனைவருக்கும் அறிவுரையாகவும் பதில் தரவும் கேட்டிருக்கிறார். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜமாத்துல இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய நிலைமை நாமளே பலமுறை சுட்டிக்காட்டிய ஒரு விஷயம்தான். இங்க ஜமாத்துல இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ் அப்படி அலசி ஆராய்ஞ்சு அவங்க ஷாஃபி என்ன சொல்றாங்க, ஹனபி என்ன சொல்றாங்க, சுன்னத் ஜமாத் என்ன சொல்றாங்க, தப்லீக் என்ன சொல்றாங்க, அப்படி எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு நம்ம கருத்தையும் சேர்த்து போட்டு இதான் கரெக்ட் அப்படியா பின்பற்றுறாங்க. அது ரொம்ப குறைவு தான் அவர் சொல்றபடி. அதிகமான பேர் எதனால தௌஹீத் ஜமாத்தை பின்பற்றுறாங்கன்னு கேட்டா,
அவங்க ஆய்வு அளவுக்குலாம் போறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கிறது. அவங்க என்ன பாக்குறாங்க, தௌஹீத் ஜமாத்துல போய் மற்ற அறிஞர்களையும் பாக்குறாங்க, இந்த ஜமாத்தின் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரி சில விஷயங்களை காண்றாங்க. எப்படி காண்றாங்க, ஒரு பயானுக்கு நீங்க ஒரு ஆலிம் சா கூப்பிட்டீங்கன்னு சொன்னா அவர் 1000 ரூபாய் பணம் தான் பேசுவேன்னு சொல்லுவாரு. தௌஹீத் ஜமாத்துல கூப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க சும்மா பேசிட்டு போயிடுறாங்க. அப்ப அவர் பாக்குறாரு, இவங்க காசு வாங்கிட்டு பேசுறாங்க, இவங்க சும்மா பேசுறாங்க, இது கரெக்டா தான் இருக்கும், நம்பிக்கை அவங்களோட ட்ரஸ்ட் ஏற்படுது, நம்ம ஜமாத்தின் மீது என்ன செய்யுது, அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது. அப்ப மார்க் அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க வீடு வீடா போய் கத்தம் பாத்தி அப்படி மக்கள்கிட்டயே அவங்க காணிக்க வாங்கி வாழ்க்கை நடத்துறாங்க. தௌஹீத் ஜமாத்துல உள்ளவங்க என்ன செய்யறாங்க, அது மாதிரி எதுவுமே மக்கள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்மகிட்ட இருந்து 10 பைசா அவர் வாங்கினது கிடையாது அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஜமாத்தின் மீது அவர்களுக்கு என்ன செய்யுது, ஒரு விதமான நம்பிக்கை, அவங்க கரெக்டா தான் இருப்பாங்க. அதே மாதிரி இதுல உள்ளவங்களை பாக்குறாங்க, எளிமையா இருக்கிறாங்க, ஆடம்பரம் கிடையாது, திமிரு கிடையாது, என்னை விட ஒரு பெரிய அறிவாளி உண்டான்னு நடந்துக்கிறது கிடையாது, ரொம்ப ஒரு சாதாரணமா மக்களோட மக்களாக என்ன செய்யறாங்க, பழகுறாங்க, மக்களோட மக்களாக சாப்பிடுறாங்க, இவங்களுக்கு தனியா ஸ்பெஷல் சாப்பாடு 2 கொட்டா அப்படிலாம் கேட்கறது கிடையாது. இதையெல்லாம் பாக்குறாங்க, இவங்களுடைய உண்ணுற முறையை பாக்குறாங்க, நடைய பாக்குறாங்க, பழக்கத்தை பாக்குறாங்க, இவங்களுடைய எளிமையை பாக்குறாங்க. மேடைகள்ல ஒவ்வொரு இயக்கத்தினுடைய கூட்டத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல உள்ள தலைவர்களையும் மத குருமார்களையும் ஆகா ஓஹோன்னு புகழ்வதில் பாதி நேரத்தை கடத்துவாங்க. ஒரு மாதிரி உண்டா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் கை வச்சா போதும், ஒரு காலை வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் பண்ணி என்ன செய்வாங்க, அந்த ஆலிம்களுக்கு பெரிய மரியாதையை உண்டாக்குவாங்க. அதே மாதிரி சமுதாய தலைவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இவரை விட்டா உலகத்தில் ஆள் கிடையாது, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லி அவருடைய வீர தீர பிரதாபங்களை எல்லாம் எடுத்து பேசுவார்கள். தௌஹீத் ஜமாத்துல பாக்குறாங்க, அவங்க வாட்டுக்கு டாபிக் நேரம் வர்றாங்க, குர்ஆனை சொல்றாங்க, ஹதீஸ் சொல்றாங்களே தவிர தனி நபர்களை பற்றி என்ன செய்யறது இல்ல, துதிபாடக்கூடியவர்களாக, ஒருத்தர் புகழ்ந்து மூஞ்சிக்கு நேரம் புகழ்ந்து பேசக்கூடியவர்களாக, 1-2 அறியாம அப்படி செஞ்சா கூட பெருமளவுக்கு இல்லாத அளவுக்கு என்ன செய்யறாங்க, தவிர்த்து கொண்டு வர்ற காட்சி என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. அப்ப இதை பார்க்கும்போது மக்களுக்கு என்ன வருது, இவங்க கரெக்டா இருக்கிறாங்களே, இதான சரியா இருக்குது, அவங்க சரி இல்லையே, இதான் இதனாலதான் தௌஹீத் ஜமாத் சொல்லக்கூடிய என்ன செய்யறாங்க, கேட்கறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது, வரதட்சணை கொடுமை இருந்துச்சு, அதை எதிர்த்து யாராவது போராட்டம் பண்ணாங்களா, இவங்க வந்த பிறகுதானே வரதட்சணை கல்யாணம் நடக்கிறது, பொம்பளைங்களை பள்ளியாசலுக்கு வர்றதை பத்தி யாராவது பேசினாங்களா, அவங்களுடைய விவாகரத்து உரிமை பத்தி சொன்னாங்களா, அவங்க சொத்துரிமை பத்தி பேசினாங்களா, பெண்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, உரிமை இருக்குன்னு சொல்லி இந்த ஜமாத்தினாலதானே அது ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஜமாத்தின் மீது அவருக்கு என்ன செய்யுது, மரியாதை அதிகரிக்கும், கரெக்டா இருப்பாங்க. அதுபோக இந்த ஜமாத் மக்கள்கிட்ட பொருளாதாரத்தை திரட்டி பலவிதமான பணிகளை செய்யறத பாக்குறாங்க. எந்த விதமான ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு இந்த ஜமாத் உள்ளானது கிடையாது. இந்த ஜமாத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் சுருட்டிட்டாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா, இந்த ஜமாத்துல 5 லட்சம் ரூபாய் தின்னுட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? எதுக்காக வேண்டி நிதி திரட்டப்படுகிறதோ அந்த நிதியை அதற்காகவே செலவழித்து கணக்கு காட்டக்கூடிய வகையில சுத்தமான ஒரு ஜமாத்தாக இருக்கிற என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க இது நல்ல ஒரு இயக்கமா இருக்கு. அதே மாதிரி போராட்டம் சொல்றாங்க, போராட்டம் போர்க்களம் இறங்கிட்டாங்கன்னு சொன்னா இவங்க யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் அதனுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்க, எதிர்க்கிறாங்க, நல்லதுகளை ஆதரிக்கிறாங்க. அவங்க ஆளுங்க ஒரு கட்சிக்கு சார்பாக இவங்க இறங்க மாட்டேங்கிறாங்க, சமுதாயத்தினுடைய பிரச்சனையை மட்டும் முன்னிறுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜமாத்தை பத்தி அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு தனியான ஒரு மரியாதை. இப்படியான ஒரு காரணங்களை வைத்துத்தான் அது போக சொல்லக்கூடியதை தெளிவா சொல்றாங்க, ஆதாரத்தோட சொல்றாங்க, கண்ண முடிக்கு நம்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தாங்கள் சொல்வதே தவறு என்று சொன்னால் உடனே திருத்தி என்ன செய்யறாங்க, பகிரங்கமா அந்த தவற ஒப்புக்கொள்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி பாக்குறாங்க, எடை போட்டு பாக்குறாங்க. இந்த ஜமாத் இருக்கிறது நல்ல ஜமாத்தா இருக்கிறது, 100% நல்லதுன்னு சொல்ல இயலாது. இருக்கிற இயக்கங்கள்ல இந்த ஜமாத்துடைய தாயிகளும் உலமாக்களும் அறிஞர்களும் பேச்சாளர்களும் தலைவர்களும் நிர்வாகிகளும் நல்ல ஆட்களா இருக்கிறாங்க. இந்த செல்வாக்கை பயன்படுத்தி கட்ட பஞ்சாயத்து பண்றது இல்ல, இந்த செல்வாக்கை பயன்படுத்தி பதவியை நாடுறது இல்ல, இந்த செல்வாக்கை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் பெறுவது இல்ல, இப்படி நிறைய அடிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அப்படின்னா இவங்க சொல்றது கரெக்டா இருக்குன்னு கையை தூக்குறாங்க, நெஞ்சில கட்டினா கட்டுறாங்க. 90% பேரு இப்படித்தான் இருக்கிறார்கள். 10% பேர் தான் என்ன செய்யறாங்க, அவன் என்ன ஆதாரம் சொல்றான், இவன் என்ன ஆதாரம் சொல்றான், இவன் என்ன ஆதாரம் சொல்றான், கொண்டு வந்து வையா முட்டைங்க சொல்லி பதில அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி இதெல்லாம் தவறு இதெல்லாம் சரின்னு விளங்கி பின்பற்றக்கூடியவர்களாக ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான் இருக்கிறாங்க. இதை மறுக்க இயலாது. ஆனா இது நல்லதா, இது நல்லது கிடையாது. இது நல்லது, கண்ணை மூடிக்கிட்டு தௌஹீத் ஜமாத் சொன்னா சரியா இருக்கும்னு போறது நல்லதான, நல்லது கிடையாது. அப்ப மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சிகளை குறைச்சிட்டோம்.
வெறும் நம்பிக்கை அடிப்படையிலே தான் போய்கொண்டிருக்கிறோமே தவிர மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்வதற்காக நம்முடைய நேரங்களை நம்ம செலுத்துவது கிடையாது. மற்றவங்களுடைய கருத்துக்களையும் ஆய்வு செய்யணும், இது என்னன்னு கேட்கணும், அது என்னன்னு கேட்கணும், அது ஹதீஸ் கலைன்னா A to Z என்ன செய்யணும், உள்ள வரைக்கும் நுழைஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னு சொன்னா ரொம்ப லேசாகி போயிடும். அப்ப அந்த மாதிரியான ஆய்வுகள் செய்வதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப குறைந்து கொண்டு வர்றது உண்மைதான். இவர் சொல்றபடி தர்பியாக்கள்லையும் பொது மேடைகள்லையும் நம்ம அதற்கான முயற்சிகள் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். தர்பியாக்கள் மூலமாக எல்லாத்தையும் ஆய்வு செய்து பின்பற்றுவதற்குரிய ஆர்வத்தை நம்ம ஊட்டுவோம். நீங்க சொல்ற நல்ல யோசனை தான், இதை கடைபிடிப்போம். அடுத்து இன்னொரு தகவலை பதிவு செய்யறார். சிலாவத்தில் நடந்த ஒரு செய்தியை அவர் பதிவு செய்யறார். அதாவது சிலாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை நிர்வாகி அழைத்து சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதா என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் இல்ல தாக்கம் இல்லை, அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பின்னாடி அல்லாஹ் நாடினால் தாக்கம் ஏற்படும் தானே அப்படின்னு சொல்லி சிலாவத்தில் இருக்கக்கூடிய கிளை நிர்வாகி சொன்னாராம். பாத்தீங்களா, கிளை நிர்வாகிகளுடைய நிலைமை இதுதான். மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதிகமான மக்கள் இப்படித்தான் இருக்கிறார் சொல்லி சொல்றாரு. இது ஒரு இஸ்லாத்தை பற்றி கூட அடிப்படை அறிவில்லாம இந்த ஜமாத்துல இவரெல்லாம் எப்படி தலைவரா இருந்தாருன்னு சிந்திக்கக்கூடிய அளவு, யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இவருடைய வாதங்கள் இருக்குது. இவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாவே இவரை கேவலப்படுத்துறான். இந்த மாதிரி வாதங்களை முன்வைக்கிறது, இந்த ஜமாத்தை விமர்சனம் செய்யணும்ன்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமா பேசுவாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய நிலைமைகள் இருக்கிறது. இது நான் கேட்கிறேன், இது இந்த இது ஒரு அதிசயமான விஷயமா? கிளையில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இந்த மாதிரி இருக்கிறார் என்பது இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபாக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருந்துச்சு. எக்கச்சக்கமான ஆதாரங்களை நமக்கு முன்வைக்கலாமே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் என்ன பண்றாரு, தொழுகையில ருக்குல நாங்களே எங்க கை வைப்போம், இந்த கைய முட்டிய பிடிப்போம், நாங்க முழங்காலை பிடிச்சி தான் நம்ம ருக்கு செய்வோம். ஆனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றான்னு சொன்னா, இந்த கைகளை இரண்டு கையையும் சேர்த்து தன்னுடைய தொடைக்கு மத்தியில வச்சு கொள்றார். ருக்கு செய்யும் போது இப்படித்தான் செய்யணும் என்ற நிலைப்பாட்டில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி முஸ்லிம்ல 831வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பத்திய சஹாபாக்களுக்கு சரியா சொல்லி கொடுக்கல, தொழுகையை பத்தி அந்த சஹாபாக்களுக்கு தெரியாம இருந்திருக்குது என்று சொல்லி நீங்க விமர்சனம் பண்ணுவீங்களா? இதை சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? அதே போலதான் இந்த கதையும் இருக்குது. ஒவ்வொரு நபித்தோழர்கள் சிலர் தொழுகையை சரியா விளங்கி வைத்திருந்தார்கள், இன்னும் சிலருக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்குது. அது சாதாரண விஷயம்தான். ஒருத்தரை போலதான் இந்த ஜமாத்தில் எல்லாருமே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு நபித்தோழரை போலதான் எல்லா நபித்தோழரும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கு மற்றிலே ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அப்ப இது ஒரு முக்கிய விஷயமா? அது மாத்திரம் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல எந்த அளவுக்கு எல்லாம் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அதே போல அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல கேட்கிறாங்க, ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, அவருக்கு தண்ணீர் கிடைக்கலன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, தண்ணீர் கிடைக்கலன்னு சொன்னா தண்ணீர் கிடைக்கும் வரைக்கும் தொழக்கூடாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. சொல்லும் போது தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்தா போதும் என்று அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, இந்த ஹதீஸ் சம்பந்தமா உங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த செய்தியை தானே உமர் அலியை ஏற்றுக்கொள்ளல, உமர் அலி இடத்துல இந்த செய்தி சொல்லப்படும் போது அந்த உமர் அலி அவர்களும் நமக்கு இந்த செய்தி தெரியவில்லை என்று சொல்லி ஒரு செய்தியில ஏற்றுக்கொள்றாங்க. இல்ல, அப்ப இவங்க சொல்றாங்க உமர் அலி அவர்கள் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளலையே, எப்படி நான் ஏற்றுக்கொள்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்றாரு, அபு மூசா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, சரி அதை விட்டுருங்க, குர்ஆன் வசனம் இருக்குதே 5வது அத்தியாயம் 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, ஃபலம் தஜிது மாஅன், நீங்க தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, தூய்மையான மண்ணை தொட்டு நீங்க தயமம் செஞ்சு கொள்ளுங்க அல்லாஹ் சொல்றானே, இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு அவங்க சொல்றாங்க, இருக்கத்தான் செய்யுது, ஆனா இந்த செய்தியை மக்கள்கிட்ட சொன்னா குளிரான காலங்கள்ல கூட தயமம் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்றார். இந்த செய்தியை வச்சு நமக்கு சொல்லலாமா? பாத்தீங்களா சஹாபாக்களே எப்படி இருந்திருக்கிறாங்க, குர்ஆன் வசனம் இருந்து கூட ஹதீஸ் இருந்து கூட அவங்க மறைச்சிட்டாங்க, இப்படி செயல்பட்டாங்கன்னு சொல்லி சொல்லலாமா? இந்த செய்தியை நாங்க எப்படி விளங்கிக் கொள்வோம்? அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி நபித்தோழர்கள் சொல்லி இருந்தாலும் அதற்கு பின்னாடி அவருடைய நிலைமை மாறிவிட்டது.
அதற்கு பின்னாடி நபித்தோழர்கள் சரியான முறையில இஸ்லாத்தை விளங்கி கொண்டார்கள் என்று நாங்க எப்படி சொல்லுவோமோ அதே போன்றுதானே இந்த விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியலன்றதுனால எல்லாருமே இந்த மாதிரி நிலையில தான் இருப்பாங்கன்னு சொல்லி அர்த்தமா? இது ஒரு அறிவாளி இப்படி விளங்குவானா? அப்ப மக்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எக்கச்சக்கமான செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத் பொருள்கள் கிடைக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா முஹாஜிரின்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பங்கு வைக்கிறாங்க. இந்த செயலை பார்த்து அன்சாரிகள் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்றாங்க, நீங்க நீதியாக நடந்து கொள்றீங்க இல்ல, நீங்க அநீதியாக நடந்து கொள்கிறீர்கள். கனிமத்து பொருள்கள் வரும்போது முஹாஜிரின்களுக்கு நீங்க அதிகமாக கொடுக்கறீங்க, அன்சாரிகளுக்கு கொடுக்கறீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட முஹாஜிரின்கள் தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாம் விட்டுட்டு மதீனாக்கு வந்தார்களா இல்லையா? அன்சாரிகள்ன்றது மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப இவங்க தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு நாங்க பொருளாதார ரீதியா கொஞ்சம் உதவிகள் பண்ணோம் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறார்கள். ஆனால் அன்சாரி தோழர்கள் இந்த கேள்வியை கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களோடு இருக்கிறேனே அது உங்களுக்கு போதாதா? அப்ப அன்சாரிகள் அப்படியே அமைதியாகிறார்கள். எதற்காக வேண்டி சொல்றேன்னு கேட்டா, இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநீதியாக நடந்து கொள்வார்னு சொல்லி நாங்க கேள்வி கேட்போமா? ரசூல்ல ஒரு செயலை செஞ்சா நல்லதுக்கு தான் செய்வாங்க, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், நல்ல ஒரு காரியம் இருக்கும்ன்றதை நாங்க விளங்குவோமே. ஆனா அந்த நபித்தோழர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, பொருளாதாரத்தை அவர்களுக்கு அதிகமா பங்கு வைக்கும் போது அநீதமா நடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. நாங்களாக இருந்தால் கூட கேட்க மாட்டோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அதற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. அப்ப எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்று சொன்னால், இதை சொல்லி பாத்தீங்கன்னா சஹாபாக்களை எப்படி நடந்து கொண்டாங்க, இஸ்லாத்துல சஹாபாக்களை இந்த மாதிரி தான் இருந்தாங்க என்று சொல்லி நாங்க கேட்போமா? அப்படி கேட்டா எப்படி ஒரு முட்டாள்தனமோ அதே போலதான் இவருடைய வாதம் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம இப்படி எக்கச்சக்கமான செய்திகள் இஸ்லாத்துல சில அடிப்படையான விஷயங்களை கூட சஹாபாக்களே தெரியாமல் தான் இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் குர்ஆன்ல வரக்கூடிய முக்கியமான 2 அத்தியாயம், 113வது அத்தியாயம், 114வது அத்தியாயம், இது ரெண்டுமே குர்ஆன்லயே கிடையாது. அது என்னுடைய ஏடுகள்ல இல்ல, அது ஒரு துஆ தான் என்று சொல்லி சொல்றாரு. குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இந்த 2 சூறாக்களும் இது குர்ஆன்லயே கிடையாது, இது ஒரு துஆ தான் என்று சொல்லி அவர் சொல்றாரு. இதை வச்சு சொல்லலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை மக்களுக்கு எவ்வளவு ஆணைத்தரமாக போதித்தார்கள். அவங்க சஹாபாக்களே அதை விளப்பம் இல்லாம இருந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு குர்ஆன்டா எதுன்னு கூட தெரியாம இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தன் கேட்டா எப்படித்தனமான கேள்வியா நீங்க நினைப்பீங்களோ அதே போலதானே இதுவும் இருக்குது. ஜமாத்ல ஒருத்தட்ட கேள்வி கேட்டாங்களாம், பதில் சொல்லலையாம், அதனால எல்லாருமே விளப்பம் கொள்கையில தெளிவில்லாம இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன புள்ளத்தனமான சில வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறாரு. இப்படி ஏராளமான செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல கூட சஹாபாக்களுக்கு தெரியாம இருந்திருக்குது. அப்ப அதெல்லாம் நாங்க எப்படி விளங்குவோம்? இப்படி தெரியாமல் இருந்திருந்தாலும் காலப்போக்கில் அவர்கள் இந்த மார்க்கத்தை நல்ல முறையில் படித்துக் கொண்டார்கள். நல்ல முறையில் இந்த மார்க்கத்தை கற்று இந்த கொள்கைக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்து தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய அளவுக்கு இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று எப்படி நாங்க விளங்குவோமோ, எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நோக்கத்துக்காக வேண்டி வந்தாலும் பின்னாடி கொள்கையில உறுதிமிக்கவர்களாக அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி மாறினார்களோ, அப்படித்தான் நம்முடைய ஜமாத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த கொள்கைக்குள்ள இணைந்தாலும் அதற்கு பின்னாடி நாங்க நிறைய தர்பியாக்களை செய்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை நம்ம சரி செய்து எடுக்க வேண்டும். அப்ப கிளை நிர்வாகமா இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமா இருக்கட்டும், இப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. கிளை மாவட்டத்தை விட்டுருங்க, தலைமை நிர்வாகத்துல தலைவரா இருந்த ஃபர்சானா இப்படித்தான் இருந்திருக்கிறாரு. என்னன்னு விளப்பம் இல்லாம, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இந்த ஜமாத்ல ஏன் இருக்கிறோம், கொள்கை என்னன்னு கூட தெளிவில்லாம இருந்தான்ற ஒரு நிலையில தானே தலைவரா இருந்திருக்கிறாரு. தலைவரே இப்படி இருக்கும்போது கிளைகள் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் இப்படி இருப்பாங்கன்றது அதிசயமே கிடையாது, ஆச்சரியமே கிடையாது. இது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் இதுதான் நிலைமை. இது நம்முடைய ஜமாத் எஸ்எல்டிஜே டிஎன்டிஜேக்கு மட்டும் கிடையாது. இது என்னமோ இங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு இங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி பதில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சாதாரண அறிவுள்ள ஒருத்தனாக இருந்தால் கூட இந்த விஷயத்தை விளங்கு. இது உலகத்துல எல்லா இடத்துலயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்லலன்றதுனால இந்த மாதிரி முடிவெடுப்பது என்பது முட்டாள்தனம் என்றதை விளங்கிக் கொள்ளும். சரி, நான் கேட்கிறேன், ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராருன்னு வைங்க, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டத்திட்டங்களையும் கரைச்சு கொடுத்துட்டு தான் இஸ்லாத்துக்கு வருவாரா? கிடையாது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயம் அவருக்கு ஈர்க்கப்பட்டிருக்கும். இஸ்லாத்துல தீண்டாமை கிடையாது,
அந்த பண்பு நல்ல, அந்த விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துக்குள்ள இணைவாரு. அவர் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் விளங்கி வச்சிருக்க மாட்டாரு. அவரை கூப்பிட்டு வச்சு நரகத்தை பத்தி தெரியுமா, ஜகாத்தை பத்தி தெரியுமா, அல்லாஹ்வுடைய பண்புகளை பத்தி தெரியுமா, அல்லாஹ்வுடைய பவரை பத்தி, வல்லமையை பத்தி தெரியுமான்னு சொல்லி கேட்டா அவருக்கு அது தெரியுமா இருக்குமா? அவர் வந்த நோக்கமே, அவர் இஸ்லாத்துக்கு வந்ததே ஒரு விஷயத்தை விளங்கி ஒரு விஷயத்தால ஈர்க்கப்பட்டு தான் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப இஸ்லாத்துக்குள்ள இணைந்ததுக்கு பின்னாடி இந்த விஷயங்களை அவர் படித்துக் கொள்வார். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி நல்ல முறையில படித்துக் கொள்வார். ஒருத்தர் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்தவருக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவருக்கும் வித்தியாசம் இருக்குமே. இன்றைக்கு வரவரை விட 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவர் இஸ்லாத்தை அதிகமான முறையில நல்ல முறையில விளங்கி வைத்திருப்பார். இது ஒரு சாதாரண பச்சை புள்ளைக்கு விளங்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விளப்பம், இந்த அடிப்படை அறிவு இல்லாம தான் ஜமாத்துடைய தலைவராக இருந்தார்ன்றது நமக்கு ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாம நான் கேட்கிறேன், இந்த நிலை நம்முடைய ஜமாத்துல மட்டும்தான் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? சலஃபுகளை எடுத்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இஸ்மாயில் சலஃபிட கூட்டம் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை கூப்பிட்டு இதுல அவங்கள்ட்ட கேள்வி கேட்டா இஸ்மாயில் சலஃபி எந்த நிலையில இருக்கிறாரோ அதே போல அதில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் அது மாதிரி பதில் சொல்லுவாங்களா? நீங்க அதை ஒத்துக்கொள்றீங்களா? நீங்க அப்படித்தான் சொல்ல வாரீங்களா? இஸ்மாயில் சலஃபியோடு இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாமே இஸ்மாயில் சலஃபியோட தரத்துல தான் பதில் சொல்லுவாங்க. கொள்கையில இஸ்மாயில் சலஃபி எந்த மாதிரி இருக்கிறாரோ அதே போல அவங்களும் இருக்கிறாங்க சொல்லுவீங்களா? ஒவ்வொரு கொள்கையிலும் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல தெரியாதவன் இருக்கத்தான் செய்வான். அது சாதாரண யதார்த்தம். சரி, அதை விட்டுருங்க. நீங்களே ஒரு 10 பேரை உருவாக்கினு வைங்களே, நீங்க ஒரு 100 பேர் உருவாக்குறீங்கன்னு வைங்க, அந்த 100 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிற நீங்க சொல்ல வாரீங்களா? நீங்க ஒரு 100 பேரை உருவாக்கினா அவங்கள கூட்டுவாங்க, நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க எப்படி பதில் சொல்றீங்களோ அதே போலதான் அந்த 100 பேரும் பதில் சொல்றாங்களான்னு சொல்லி பார்ப்போம். அப்ப எதுக்கு இந்த மாதிரி சில வாதங்களை வைக்கணும்? கொள்கையை விட்டு யாரெல்லாம் போறாங்களோ இப்படிதான் எல்லாம் இந்த முரண்பாட்டின் மொத்த உருவமா நிப்பாங்க. எப்படியெல்லாம் பேசக்கூடாது, எப்படியெல்லாம் முரண்பட்டு பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளா மாறுவாங்க. இதைத்தான் நாங்க வரலாறு இதுக்கு நமக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இருக்குது. ஹாமித் பக்ரிய பார்த்தா அவர் அப்படி இருக்கிறாரு, அப்பாஸ் அலியை பாத்தீங்கன்னா அவர் அப்படி இருக்கிறாரு. ஆளுக்கால் ஒன்று கிட கொண்டு அவருக்கு அவரே மாற்றமா பேசக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அல்லாஹ் இவ்வளவு காலம் காட்டிக் கொண்டிருக்கிறான். இவர் அப்படி இருக்க மாட்டார் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஃபர்சான் அவர் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நடக்க மாட்டாரு, இவர் ஏதோ ஒரு ஆய்வு பண்ணி ஏதோ விளப்பமா தான் போயிருக்கிறார் நினைச்சோம். ஆனா இப்பதான் நமக்கு விளங்குது எல்லாரையும் விட படு மோசமா தான் இவருடைய நிலை இருக்குது என்றத இந்த மாதிரி வாதங்களை வைத்து நமக்கு விளங்க முடியுது. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஒரு 100 பேர் உருவாக்கி கொண்டு வாங்க, அவங்களுடைய நிலைமை இதுதான் இருக்கும். அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்க வாரீங்க? இந்த ஒவ்வொரு ஜமாத்திலும் இருக்கக்கூடிய ஆட்கள் அல்லாவால சரி செய்யப்பட்ட ஆட்களா நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் மலக்குமார்களை வச்சு ஜமாத்து நடத்தினால்தான் இந்த மாதிரி இருக்கும். எப்படி எல்லாரும் ஒரே தரத்துல எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லக்கூடிய விதத்துல இருக்கும். அப்படி இல்லாட்டி ப்ரோக்ராம் பண்ணி ரொபோல தான் ஜமாத்துல வைக்க வேண்டி வரும். எல்லாம் அப்பதான் ஒரே விதத்துல நடந்து கொள்வாங்க. அப்ப என்ன அடிப்படை இல்லாம, ஒரு அடிப்படை அறிவு இல்லாம பேசக்கூடிய ஒரு நிலைமை பார்க்க முடியுது. ஃபர்சான் தான் இப்படி பேசுறாரான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேடு கெட்டு போய்கொண்டிருக்கிறாரு. சரி, நான் கேட்கிறேன், ஜமாத்துல ஒரு அறிவும் அமலும் சொல்லி ஒரு செயல் திட்டம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோமே, இது எதுக்காக வேண்டி கொண்டு வந்தது? ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமா இருக்கட்டும், தலைமை நிர்வாகமா இருக்கட்டும், உறுப்பினர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை படிச்சு அதை செயல்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டித்தான் அறிவும் அமலும் என்ற செயல் திட்டமே கொண்டு வந்திருக்கிறோம். பொதுக்குழுல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய பொதுக்குழுல அறிவிச்சாங்களே, எதுக்கு? இதுக்கு தான். இதை நாங்க ஒத்துக்கொண்டதுனாலதான் நம்ம ஜமாத்துல இப்படி எல்லாம் நிலைமை இருக்குது. இது எல்லா நம்முடைய ஜமாத்துல இந்த மாதிரி கொள்கையை சரியான முறையில விளங்காத மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தெளிவுபடுத்தணும்ன்றதுக்காக வேண்டித்தான் இந்த செயல் திட்டமே கொண்டு நாங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் முழுமையாக விளங்கி இருக்கவில்லையோ அந்த மாதிரி இந்த ஜமாத்திலும் இருக்கிறாங்க. பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி கொள்கையில உறுதிமிக்கவர்களாக சஹாபாக்கள் மாறினார்களோ அதே போன்று நம்முடைய உறுப்பினர்களை, நம்முடைய நிர்வாகிகளை நம்ம மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில தானே இந்த செயல் திட்டத்தை நாங்க கொண்டு வந்தோம். அப்ப பெருசா என்னமோ வெளியே போய் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி இந்த ஜமாத்துல மசூராலே நான் இதை பதிவு பண்ணினேன், ஜமாத்தில் இருக்கும் போதே நான் இந்த தகவலை சொல்லிருக்கிறேன், கிளை நிர்வாகிகளுக்கே கொள்கையில தெளிவில்லாம இருக்குது என்று சொல்லி தேவைக்கு இல்லாத சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறாரு. அப்ப இது நம்ம எஸ்எல்டிஜே கேவலப்படுத்த போறோம்ன்ற பேர்ல 2-3 பேர் சேர்ந்து கொண்டு அவங்க கேவலப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து ஜமாத்தில் இருக்கக்கூடிய 90 கிளைகளும் அப்படி அலைக்கடிபட்டு வந்தவர்களை போல வந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, இந்த ஜமாத் நிறைய சமுதாய சேவைகளை பார்த்து நம்முடைய நல்ல விஷயங்களை பார்த்து இந்த கொள்கைக்குள்ள மக்கள் வாராங்க தான். ஆனால் கிளைகளை நாம் ஆரம்பிக்கும் போது, கிளைகளை நம்ம ஆரம்பிக்க செல்லும் போது
போய் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நீங்க சமூக சேவை பண்ணுங்க, இதுக்காக வேண்டிதான் நாங்க கிளை ஆரம்பிக்க போறோம் அப்படி சொல்லி நாம் கிளைகளை ஆரம்பிக்கிறோமா? இல்ல. எந்த கிளை ஆரம்பிக்க போனாலும் அது ஃபர்சானுக்கு நல்லாவே தெரியும். அந்த கிளையில போய் முதல் வேலை என்ன? கொள்கை தெளிவை நாங்க கொடுப்போம். இதுதான் நம்ம கொள்கை. இந்த கொள்கையில் உடன்பாடு இருந்தால் தான் நம்ம கிளை ஆரம்பிக்க முடியும். இந்த கொள்கையில் உடன்பாடு இல்லைன்னு சொன்னா கிளையை நாங்க ஆரம்பிக்க மாட்டோம். முதலாவதாக நாங்க வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இந்த சூனியம் விஷயத்துல எல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை சூனியக்காரனுக்கெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் என்ற தகவல்களை சொல்லித்தான் நாங்க கிளை ஆரம்பிப்போம். 90 கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த 90 கிளையிலுமே இந்த கொள்கை தெளிவு கொடுக்காமல் நாங்கள் கிளை ஆரம்பிச்சதே கிடையாது. அப்ப அதை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் செயல்படுத்தக்கூடிய விதம் குறைவாக இருக்கலாம். அனைவரும் ஒரே விதத்தில் புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இது என்னமோ நம்ம ஆர்ப்பாட்டத்தை பார்த்து ஆர்ப்பாட்டம் சமூக சேவைகளை செய்வதற்காக வேண்டித்தான் கிளைகளை ஆரம்பித்திருப்பதை போன்று ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறார். அடுத்து இவர் சொல்றாரு, இந்த பணிகளை நாங்களும் செய்தா மக்கள் நம்மோட இணைந்து கொள்வாரு. இது என்ன சொல்ல வராருன்னு சொன்னா, நாங்கள் நடிப்போம் இந்த மாதிரி, நாங்கள் இவர்கள் செய்வதை போன்று இந்த சமுதாயத்துக்காக வேண்டி குரல் கொடுப்பதை போன்று சமூக சேவை செய்வதை போன்று நாங்கள் நடிப்போம், அப்ப மக்கள் சேருவாங்கன்றதான் இப்படி சொல்ல வராரு. இதெல்லாம் கொள்கையில ஊறி வரணும். இது சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் இதை செய்ய முடியும். சத்தியத்தில் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியாது. சமுதாயத்துக்காக வேண்டி உரிமைக்காக வேண்டி குரல் கொடுப்பது எதுக்காக நாங்க செய்யறோம்? இது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நினைச்சு நாங்க செய்யறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எல்லாம் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஃபிரௌனிடத்துல போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அர்சில் மஅனா பனு இஸ்ரேல் ஃபலா துஅஸிப்ஹும், பனு இஸ்ரவேல் மக்களை நீங்க எங்களோட அனுப்பி வைங்க, அவர்களுக்கு வேதனை செய்யாதீங்கன்னு சொல்லி ஃபிரௌன்ட்ட போய் அந்த மக்களுக்காக வேண்டி உரிமைக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் குரல் கொடுக்கறாங்க. அப்ப இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம். சமுதாய சேவை செய்யறோம்னா எதுக்கு செய்யறோம்? மார்க்கத்துல நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தொழுகை இபாதத் மட்டும் போதாது, அதோட சேர்த்து இந்த நல்ல காரியங்களும் செய்யணும் என்ற அடிப்படையில் செய்யறோம். இதனாலதான் இதை பார்த்து தான் மக்கள் வராங்களே தவிர, நீங்க என்ன நினைக்கிறான்னு சொன்னா, நாங்கள் இந்த மாதிரி 2-3 வேலையை செஞ்சு நடிச்சோம்னு சொன்னா மக்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறாரு. இது கடைசி வரைக்கும் நடக்கவும் நடக்காது. எவனும் உங்க கூட இந்த மாதிரி நடிக்கிறது கூட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த பொதுபல சேன பிபிஎஸ் கண்டன்னு சொன்னா எல்லாம் துண்டக்கானம் துணியக்கானம் ஓடுவாங்களே தவிர, சமுதாயத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கணும்ன்ற சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்ப நடிக்கிறது கூட உங்க கூட சேருவாங்களான்ற சந்தேகம் தான். அப்ப இப்படி சொல்லி மக்களை மயக்கலாம்னு சொல்லி நினைக்கிறீங்க. உங்களுடைய நடிப்பை மக்கள் நம்ப மாட்டார்கள்ன்றதை நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி பேச பேச அல்லாஹ் கேவலப்படுத்தி கொண்டுதான் போவான். சும்மா ஜமாத்தை எதிர்க்கிறோம்ன்ற பேர்ல கண்ட மாதிரி அறிவுபூர்வமா இந்த வாதங்களை வைக்காம, நியாயமான பதிவுகள் எதையும் பதியாம இந்த மாதிரி பேசுனீங்கன்னு சொன்னா இன்னும் அல்லாஹ் கேவலப்படுத்துவானே தவிர எந்த பிரயோஜனம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்லைன்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்களை பதிவு பண்றாரு. அதாவது இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஹதீஸை அவருக்கு மன நெருடலா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ஹதீஸ நம்பின ஆட்களை முஷ்ரிக்னு சொல்றாங்க. ஹதீஸை நம்பியவர்களை எப்படி முஷ்ரிக்காக சொல்ல முடியும்? ஹதீஸ்களை நம்பியவரை எப்படி முஷ்ரிக் என்று சொல்ல முடியும்? அது அவருக்கு மனசுக்கு நெருடலாக இருந்ததாக ஒரு செய்தியை பதிவு பண்றாரு. நான் கேட்கிறேன், எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன ஃபர்சான்ட்ட நான் என்ன கேள்வி கேட்க விரும்புறேன்னு சொன்னா, புகார்ல வரக்கூடிய ஒரு செய்தி இருக்குது, இன்னமஸ்ஸுமு ஃபி ஸலாஸா, இந்த சகுனம் என்பது 3 விஷயத்துல இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக அறிவிப்பாளர் வரிசை அடிப்படையில் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன? இன்னமஸ்ஸுமு ஃபி ஸலாஸா, 3 விஷயத்துல சகுனம் இருக்கிறது. என்ன? ஒன்று பெண்ணிலையும், அதே போல வீட்டிலையும், அதே போல குதிரை. இந்த 3 விஷயத்திலையும் சகுனம் இருக்கிறதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அறிவிப்பாளர் அடிப்படையில் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒருத்தர் இந்த ஹதீஸ படிக்கிறார். இந்த ஹதீஸ படிச்சு இந்த ஹதீஸின் அடிப்படையில சகுனம் இருக்குது, இஸ்லாத்துல சகுனம் இருக்குது, பெண்கள்ல சகுனம் இருக்குது, வீடு கட்டுறதுல சகுனம் பார்க்கத்தான் வேணும் என்று ஒருத்தர் சொன்னால் இவருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல, இஸ்லாத்துல சகுனம் எல்லாம் கிடையாதுன்னு எல்லாம் தெளிவுபடுத்தப்படுது, சகுனத்துக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அது இணை வைப்பு என்று எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டதுக்கு பின்னாடி ஒருத்தர் சொல்றாரு, என்னதான் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், இந்த புகார்ல ஹதீஸ் இருக்குது என்று சொல்லி இந்த ஹதீஸ காட்டினீங்க. இந்த ஹதீஸ காட்டினால் அவருக்கு நீங்க என்ன பட்டம் கொடுப்பீங்க? அவரை ஒரு கடுமையான முஸ்லீம்னு சொல்லுவீங்களா? அவரை ஈமான்ல உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்னு சொல்லுவீங்களா அல்லது முஷ்ரிக்னு சொல்லுவீங்களா? அவரும் முஷ்ரிக் தான். உங்களுடைய பார்வையில சொன்ன போனாலும் முஷ்ரிக் தான். சகுனம் இணை வைப்புன்னு தான் நீங்களும் சொல்றீங்க. அப்ப ஹதீஸ்ல இருக்கு, அதனால நாங்க முஷ்ரிக்னு சொல்ல மாட்டோம்.
ஹதீஸ்ல இருக்குது அதை நம்புறதுனால முஷ்ரிக்னு சொல்லக்கூடாது என்று சொன்னால், சகுனம் இருக்குன்னு எவனாச்சும் சொன்னால் கூட அவனை முஷ்ரிக்னு சொல்ல முடியாது, அது இணை வைப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்? ஒரு புகார்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு தானே இருக்குது. அந்த ஹதீஸ் நாங்க அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தி என்று சொல்லி நாங்க மறுக்கிறோம். இப்ப நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க, இதுக்கு என்ன நீங்க விளக்கம் சொல்ல போறீங்க? அந்த ஹதீஸ்ல வேற ஹதீஸ் இருக்குது, இப்படி நீங்க 1000 விளக்கம் சொல்றதுக்கு முயற்சி செய்வீங்கன்னு வைங்க. அது ரெண்டாவது. வேற ஹதீஸ்ல இருக்கட்டும், வேற வேற ஹதீஸ் இதுக்கு மாற்றமாக இருக்கட்டும், அது வேற. அறிவிப்பாளர் அடிப்படையில நம்பகமான அறிவிப்பாளர் அறிவிச்ச இந்த செய்தியை ஒருத்தர் நம்பினால் என்ன சொல்றது? முஷ்ரிக்னு சொல்ல முடியாதா? ஹதீஸ்ல இருக்குதானே, முஷ்ரிக்னு சொல்ல முடியாதா? அப்ப என்ன சொல்ல வாரீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்ப இதுதான் நிலைமையா? அப்ப பாருங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயத்தை நம்பினா முஷ்ரிக்னு சொல்றாங்க. இது ஹதீஸ்ல வருதா இல்லையான்றத பார்க்க கூடாது, இணை வைப்புடைய தன்மை இருக்கும்னு சொன்னா முஷ்ரிக் தான். அல்லாஹ் ஒருத்தனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறத போல சூனியக்காரனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம்னு சூனியக்காரனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி நம்பினால் அவனை முஷ்ரிக்னு சொல்லாம மூமின்டா சொல்ல முடியும்? அல்லாஹ் அதிகாரத்தை அவன் கொடுக்கிறான, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் இல்லை நல்லா சொல்லி காட்டுறானே. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல ஒண்ணுமே இல்ல நல்லா சொல்றானே. எப்படி அந்த ஆற்றல சூனியக்காரனுக்கு கொடுக்குறீங்க? அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னுட்டா ஹதீஸ்ல வாரதை நம்பினா முஷ்ரிக்னு சொல்றாங்க. அப்ப இது போன்ற கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு சென்டிமெண்டா பேசி மக்களை ஏமாத்தலாம்னு சொல்லி பாக்குறாங்க. சென்டிமெண்டா பேசுறதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட எடுபடாது. அறிவுபூர்வமான குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட வாதங்கள் தான் நம்ம மக்கள் மத்தியில எடுபடும்ன்றதை நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. அவர் போட்ட அறிக்கையில ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கேட்கிறாரு. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டா, என்னுடைய விலகலை வைத்து குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பாற்பட்டவர்கள் குளிர்காய வேண்டாம் என்ற கருத்தில் ஒரு செய்தியை போடுறாரு. அவர் விலகி போனதை வச்சு, இந்த ஜமாத்ல இருந்து நீங்கி போனதை வச்சு, இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பாற்பட்டவர் இதை வச்சு நீங்க சந்தோஷம் கொண்டாடாதீங்க, நீங்க மகிழ்ச்சி அடையாதீங்க என்ற கருத்தில் ஒரு செய்தியை பதிவு பண்றாரு அவருடைய அறிக்கையில. இத கேள்வியா கேட்கிறாங்க, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி ஒரு அறிவாளி கேட்க, அதுக்கு இந்த அறிவாளி பதில் சொல்றாரு. அதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பாற்பட்டவர்கள் இதை வச்சு குளிர்காய கூடாதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? மதுஹபுவாதிகள் இதை வச்சு நீங்க சந்தோஷம் அடையாதீங்க, ஜமாத் இஸ்லாமி இதை வச்சு நீங்க சந்தோஷம் அடையாதீங்க, அதே போல தரீகாக்கள் நான் விலகினதை வச்சு சந்தோஷம் அடையாதீங்க, உங்களுக்கு எனக்கும் மாற்று கருத்து தான் இருக்கிறது என்று சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்றாரு. நீங்க மக்களை நீங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த ஜமாத்துல இருந்து இந்த கொள்கையில இருந்து யாரெல்லாம் வழி தவறி போறாங்களோ கடைசிக்கு எப்படி மாறுவாங்கன்னு சொன்னா, குர்ஆன் சுன்னாவை தவிர மத்த எல்லாம் பின்பற்றக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அதுக்கு இவரும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாரு. இந்த ஜமாத்தை விட்டு போகும்போது இப்ப கூட அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, ஜமாத்தை விட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனார், நான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில தான் இருக்கிறேன், ஆனா இந்த குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தி சூனியம் விஷயத்துல உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு தான் போனாரு. இப்ப இந்த செயலை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்ல வராருன்னா, இந்த குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான அமைப்புகள்ல மதுஹபுவாதி வாரான், தரிகாக்காரன் வாரான், ஜமாத் இஸ்லாமி வாரான், இந்த சலஃபுகள் வாராங்க இல்ல, சஹாபாக்களை பின்பற்றுறது வழிகேடுன்றது அவருடைய வாயிலிருந்து வருது இல்ல. அவர் நியாயமான ஆளா இருந்தா என்ன சொல்லி இருக்கணும், மதுஹபுவாதிகள் இதை வச்சு சந்தோஷம் அடையாதீங்க, தரிகாக்கள் இதை வச்சு சந்தோஷம் அடையாதீங்க, ஜமாத் இஸ்லாமி சந்தோஷம் அடையாதீங்க, அதே போல சலஃபுகளும் சந்தோஷம் அடையாதீங்க, நான் வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையில் இருக்கக்கூடியவன் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். அதை சொன்னாரா? அதை அப்படியே சத்தம் இல்லாம அதை மறைக்கிறாரு. நான் போகும்போது கூட அவர்கிட்ட கேட்டேன், ஃபர்சானவர் இந்த ஜமாத் விட்டு போகும்போது கடைசியா நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க போறீங்களே சஹாபாக்கள் விஷயத்துல உங்களுக்கு மாற்று கருத்து இல்லையே, சஹாபாக்களை பின்பற்றலாம் நீங்க சொல்லலையே இன்னும் நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் மறுக்க மாட்டாரு, இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, சஹாபாக்களை பின்பற்றலாம் சொல்லலன்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப பாத்தீங்களா, இப்ப புட்டு வெளியே வருது முள்ள, இப்பவே ஆரம்பிச்சுட்டாரு, சலஃபுகளை பத்தி பேசுறாரு இல்லையே, அவர்களோட தான் கூட்டணி வைக்க போறன்றத நாசூக்கா பதிவு பண்றாரு. அப்ப இதுதான் இவருடைய உண்மை முகமாக இருக்குது. எல்லாம் குர்ஆன் சுன்னான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பாஸ் அலி இப்படித்தான் சொல்லிட்டு போனாரு. எந்த அளவுக்கு அப்பாஸ் அலி சொன்னார்னு கேட்டா, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் விஷயத்திலும் அதுல அவருக்கு உடன்பாடு இருக்கிறதா சொன்னாரு. சூனியம் விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்ல, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய சில செய்திகள் அதை மறுக்கத்தான் வேணுமென்ற நிலைப்பாட்டில் இருந்து ஜமாத்தை விட்டு போனதா சொன்னாரு. இன்றைக்கு அவருடைய நிலைமை எப்படி இருக்குது, சஹாபாக்களை தான் பின்பற்ற வேண்டும், சஹாபாக்கள் விளங்கினதுக்கு மாற்றமா விளங்கக்கூடாது. அந்த பெல்ட்டி அடிச்சிட்டாரா, அதே பெல்ட்டியை தான் ஃபர்சான் ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு செய்திகளை பேசினதுக்கே இந்த பாடுபடுறாரு. இன்னும் சில செய்திகள் இவர் பேச ஆரம்பிச்சாருன்னு வைங்க, அப்படியே ஒன்னா விட்டு ஆரம்பத்தில் எந்த வழிகேட்டில் இருந்தாரோ அதே வழிகேட்டில் போய் சேருவார். இதுதான் நடக்க போகுதுன்னு நமக்கு அவருடைய செயல்பாடுகளை பார்த்தால் நமக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்ப இறுதியாக நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால்,
இந்த ஜமாத்தை தாராளமாக விமர்சனம் செய்யலாம், நம்முடைய கொள்கையை தாராளமாக விமர்சனம் செய்யுங்க, நம்முடைய வாதங்களுக்கு தாராளமாக பதில் சொல்லுங்க, நியாயமான முறையில விமர்சனம் செய்யுங்க, நியாயமான முறையில் நம்முடைய வாதங்களுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த ஜமாத்துல எதுக்கு இருக்கிறாங்க, கொள்கைக்கு இருக்கிறாங்களா, சமூக பணியை பார்த்து இந்த கொள்கைக்குள்ள வந்தாங்களா, இது உங்களுக்கு தேவையா? இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு இதுக்கு பதில் சொல்லணுமா? அந்த அளவுக்கு தான் உலகத்தில் இருக்கிறார்கள் அறிவு. உங்களை மாதிரி அறிவில்லாம இருக்கிறா நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? அப்ப நம்ம தாராளமாக விமர்சனம் செய்யுங்க, நம்முடைய வாதங்களுக்கு பதில் சொல்லுங்க, அறிவுபூர்வமான நம்ம வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஃபர்சான் அவர் என்ன வாதங்களை முன்வைத்தாலும் ஒரு வரி விடாம நாங்க பதில் சொல்ல போறோம். அதனால அறிவுபூர்வமான வாதமா வைங்க. இது போன்ற முக்கத்தனமான பேச்சுக்களை பேசி கேவலப்படாம பிரயோஜனமான தேவையான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் உங்களோட வாதங்களை வைத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் நாங்க பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் என்ற தகவலையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.